லிகமெண்ட் டியர் ஆஃப்னு சொல்கிறாங்க டாக்டர். அதாவது தசைநார் கிழிஞ்சு போகிறது, குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு, அப்புறம் வந்து சாதாரணமான பொதுமக்கள் கூட வீட்டில் கூட ஏதாவது பொருள் எடுக்க போய் கை தவறி பட்டு அது எங்கேயோ பட்டு மணிக்கட்டுலையோ முழங்கால் முழங்கை டியர் ஆஃப் வந்து லிகமெண்ட் டியர் ஆஃப்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே தீர்வு காண முடியுமா டாக்டர்? பொதுவாக உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து லிவர் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா லிவர் தான் வந்து எல்லா உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குது. பட் இந்த முட்டியில் மட்டும் அதிகமான பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து அந்த முட்டியில் ரெஸ்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த முட்டியில் வந்து சிலருக்கு வந்து தேய்மானங்கள் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த லெக்மெண்ட்டு டியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்லி உள்ளே இருக்கும், அது டியர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே நடக்கிறதும் இருக்குது. கொஞ்சம் வயோதிகத்தின் காரணமாக மூட்டு தேய்மானமாகி மூட்டில் இருக்கிற மூட்டுக்குள்ளே ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அந்த ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி அதில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும். அதை வந்து சைனோவியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து எவாப்ரேட் ஆகிறதுனாலையும் ஹீட்னால் எவாப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காரணத்தினாலையும் மூட்டுகளில் வலி ஏற்படும். நம்ம அந்த ஃப்ளூயிடை உருவாக்குறதன் மூலமாக அந்த மூட்டு வலியை நம்ம தவிர்க்க முடியும், மூட்டு வலியிலேருந்து விடுபட முடியும். இந்த லெக்மெண்ட் டியருங்கிறது பார்த்திங்கன்னா, லெக்மெண்ட் வந்து ரெண்டு வகையில் பார்க்கணும் அதை. ஏன்னா லேட்ரல் லெக்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, உள்ள குரூசியேட்டிவ் லெக்மெண்ட்டுன்னு இருக்குது. இதில் எது டியர் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். குரூசியேட்டிவ் லெக்மெண்ட் டியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் லேட்ரல் லெக்மெண்ட் வந்து டியர் ஆகிருந்து அப்படின்னா நம்ம 1 or 2 சிட்டிங்ஸ்லேயே கூட நம்ம அதை சரி பண்ண முடியும். மெனிஸ்கஸ் டியர் ஆனாலும் அதை ரொம்ப குயிக்காக சரி பண்ண முடியும். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து நமக்கு எவாபரேட் ஆகி ட்ரெயின் ஆகிருந்து அப்படின்னா அதை நம்ம ஒரு 10-15 நாளுக்குள்ளே அதை நம்ம அந்த ஃப்ளூயிடை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஏன்னா அந்த ஃப்ளூயிடு எப்படி உருவாச்சுன்னா அது இயற்கையாக தான் உருவாகிருக்கு. வெளியே இருந்தெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை இயற்கையிலே நம்ம வந்து உருவாக்க வைக்க முடியும். அந்த பெயினெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை இன்ஸ்டண்ட்டாக அந்த பெயினெல்லாம் நம்ம போக்கிடலாம்.